ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாள் பகல் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உண்ண உணவு, உடுக்க உடைய, தங்கு இருப்பிடம் தந்த ஆசீர்வாதத்தை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து நாங்கள் தொடங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறோம் என்னை கண்டடைவார் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் உம்மை தேட வந்திருக்கிறோம், உம்மை பார்க்க வந்திருக்கிறோம், உங்களுடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தையிலே களிக்கூற வந்திருக்கிறோம், உங்களுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக தகப்பனே, குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், கன்னியர்கள், கணவன் மனைவி, படிக்கிற பிள்ளைகள், தேர்வுக்காக ஆயத்தம் பண்ணுகிறவங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். திருமணமானவங்க, ஆகாதவங்க, குழந்தை இருக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்களுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சமுதாயம் மகிழ்ச்சியோடு வளர கர்த்தர் உதவி செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மால் அன்று என்னால் ஆகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை என்ற பாடலை நாம் பாடுவோம். உம்மால் அன்று என்னால் ஆகும் என்று சொல்ல நான் ஒன்றும் இல்லை, உம்மால் அன்றி என்னால் ஆகும் என்று நான் சொல்ல ஒன்றும் நான் இல்லை. கொடியானது என்றும் தனியே கனித்தராது என்று சொன்னீரே, செடியே உம்மில் நிலைத்தீர்ந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வி முடிப்பேன். செடியே உம்மில் நிறைத்தீர்ந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பேன். பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, உமதாவியால் நானும் தேவா. பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, உமதாவியால் தான் ஆகணும் தேவா. இறகும் தேவா உம்மால் அன்றி என்னா விருப்பமும் ஓட்டமும் வீணே. இறங்கும் தேவா உம்மால் அன்றி எந்தன் விருப்பம் ஓட்டமும் நீனே. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு எடுத்தாசீர்வதித்து அளித்திடும் தேவா. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு எடுத்தாசீர்வதித்து அளித்திடும் தேவா. யுத்தம் எனதல்ல, கர்த்தானின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். யுத்தம் எனதல்ல, கர்த்தானின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேளையின் கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவீரே. சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேளையின் கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவீரே. எந்தன் நாமூலம் பேசும் இயேசுவே, எங்களை இரத்தத்தில் வைக்கிறேனாமே. எங்களின் நாமூலம் பேசும் இயேசுவே, எங்களை இரத்தத்தில் வைக்கிறேனாமே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, பள்ளத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். எங்கள் உச்சந்தலையிலிருந்து இருதயம், கேஸ்ட்ரிக் இஷ்யூ, கை கால் வீக்கங்கள், முடக்குவாதங்கள், சிறுநீரக பாதிப்புகள், கல்லீரலில் பாதிப்புகள், ஜீரண மண்டலங்களிலே காணப்படுகிற பாதிப்புகள் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே சுகமாகட்டும்.
ஓ, தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேன்சர்கள் மாறி போட்டோம். விஷ்ணு பிரியாவின் கேன்சர் மறையட்டும். ஆண்டவரே, அநேகர் அப்பா கண்கள் பார்க்க முடியாமல் மருத்துவர்கள் கைவிட்டிருந்தாலும் ஆண்டவரே, கண்களிலே உமிழ்நீரை நீர் போட்டு கண்கள் புது கண்களாக மாற்றி கொடுத்தேவர் நீர். மழையாகும் ஆண்டவரே, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆகும், எல்லாம் ஆகும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு விசேஷமாய் திருமண வாழ்க்கையை, வேலை இல்லாதவர்களுக்கு விசேஷமாய் வேலை வாய்ப்பினை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட எங்களை தாழ்த்தி உங்க கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. திருமணத்திலே பிரிந்திருக்கிற பிள்ளைகள் இந்த நாளிலே இணைந்து இருக்கட்டும். அது என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தில் எங்களோடு கூட பங்கு பெறுகிறவர்களுடைய தேவைகள் எதுவானாலும், குறைவுகள் எதுவானாலும், பிரச்சனைகள் எதுவானாலும், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இணைந்து ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். இந்த ஊழியத்தை தாங்குறவர்களே நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆதரவு கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய களஞ்சியங்களை பெருக பண்ணும். வியாதிகள் வராதபடியும், அவர்களை வைத்தியரிடத்தில் நீர் ஒப்பு கொடுக்காதபடியும், மருந்து மாத்திரைகளுக்கு அவளை விலக்கி காத்துக்கொள்ளும். சர்ம வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே மறைந்தே போகட்டும். அமைதி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலங்களில நாம இந்த கடைசி நிமிடத்தில் நிற்கிறவர்களுடைய நிலைமை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையின் ஓரத்தில் இனி போகிற பாதை இல்லை. அதுக்கு ஒரே உதாரணத்தை நான் சொல்லி ஆரம்பிக்க, ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான நம்ம வேறு ஒரு நாளில் நாம் நிறைய அதை பார்க்கலாம். செங்கடலுக்கு முன்பாக நின்றவங்க, யோர்தானுக்கு முன்பாக நின்றவங்க, எரிகோவுக்கு முன்பாக நின்றவங்க, ஒரு க்ளூவும் இல்லை இதை நாம் கடந்து போவோம் என்று சொல்லி. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒருவரை தான் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 1, 2 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஒரு சின்ன பின்னணியை நீங்க பார்க்கலாம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் 1, 2 அவளோடு கூட அம்மோனியரும் 3 அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசுபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவளோடு கூட அம்மோனியர்கள். அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்கிற மனுஷர்கள். அப்போ அம்மோனியர் அப்புறத்தில் இருக்கிறவர்களும் சேர்ந்து அவங்க வந்தாங்க. அப்போ நிறைய சுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்து போட்டாங்க. சிலர் யோசுபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதி ஆகிய ஆசா சோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். என்கேதி ஆகிய அந்த வார்த்தையை, என்கேதி என்ற வார்த்தையை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சு அதற்கான அர்த்தத்தை கண்டுபிடிங்க. அது ரொம்ப நல்ல வார்த்தை. என்கேதி, என்கேதினா என்ன, அந்த பிளேஸ் என்ன முக்கியத்துவம் தரப்படுகிறது. அப்பொழுது யோசுபாத் பயந்து, வாழ்க்கையில் நாம் எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் வரும். நமக்கு விரோதமாய் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்னா, சரி இந்த இடத்துல ராஜாவா இல்லாம நம்ம அங்க வைத்து பார்ப்போம். என் பேர் ராஜா தான், அதனால என்னை வைக்கல ஒன்றும் அர்த்தம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் என்ன பெட் நேமே ராஜா தான், என்னுடைய கடைசி நேமும் ராஜா தான். என்னை சுற்றிலும் கூட்டம் எதிர்த்து நிற்கிறது, அழிக்க நிற்கிறது, என் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறது, கபலீகரம் பண்ண நினைக்கிறது, இவங்க வாழவே கூடாது என்று நினைக்கிறது. இது நான் பர்சனலாக சொல்ல, நீங்களும் அப்படிதான், உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிதான். ஒன்று எதிராளினா தப்பிக்கலாம்,
2 எதிராளினா தப்பிக்கலாம். ஏசாவுக்கு வந்தது ஒரு யாக்கோபுக்கு ஏசா, தாவீதுக்கு கோலியாத்து, எலியாவுக்கு ஆகாப் ராஜா, அவரு கூட மன்னிச்சிட்டாரு, எசபேல். இந்த ஒருவரா இருந்தா நாம பயப்படாம இருக்கலாம். நம்மை சுற்றிலும் பிரச்சனை இருக்கும்னா, அதே மாதிரி இன்னொரு வாழ்க்கை உண்மை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பிரச்சனையை சமாளிக்கலாம். திருமணம் ஆகல, சமாளிக்கலாம். அதுக்காக முயற்சி எடுக்கலாம். அதுல வெற்றியும் கர்த்தர் கொடுப்பார். வேலை இல்லை, ஐயோ வேலையும் திருமணம் வேணும்னா அந்த வேலையை தேடணும். அதற்கும் சில உழைப்புகள் போட வேண்டியிருக்கு. கர்த்தருடைய கிருபை இருக்க வேண்டியிருக்கு. வியாதி, சாபம், மரண கட்டுகள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிந்து இருக்கிறது, டிவோர்ஸ் அனுப்பிட்டான், என்ன செய்யுதுன்னு தெரியல. தலையை சுற்றிலும் பிரச்சனைகள், தலையை சுற்றிலும் பிரச்சனைகள். 1 2 அல்ல. வேலைத்தளத்திலும் சரி, பணித்தளத்திலும் சரி. எனக்கு முன்னாடிலாம் ஒரு சர்ச் தான் இருக்கும். ஆனா இப்போ 10 சர்ச் இருக்கு. 10 டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க உங்களுக்கும் வீட்டில் அநேகர் இருப்பாங்க. மாமனார் மாமியார் வழியாக பிரச்சனை வரும், மருமகள் வழியாக பிரச்சனைகள் வரும், வேலைக்கு போனேன் அங்கே உங்கள் பாஸ் வழியாக பிரச்சனை வரும். எப்படி இன்னைக்கு வியாதி தான் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இதெல்லாம் கூட நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். வியாதி வந்தார், அந்த மரண கட்டு வந்தார், அதனால திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தார், அதை ஃபேஸ் பண்ணதான் நமக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. ஏன்னு சொல்கிறேன், நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஏதாவது ஒரு வியாதியில் போய் படுத்தாங்கன்னா அவங்க உடல் முழுவதும் ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகும். ஒன்று பாதிக்கப்பட்டால் எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும். அப்போ மண்டை குழம்பும், டாக்டருக்கே குழம்பும், நமக்கும் குழம்பும், எதை ட்ரீட் பண்ணால் எதை சுகமாகும் என்று. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் யோசுவாத் இருந்தான். அதனால அவன் ரொம்ப பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறி வைத்தான். நம்ம செய்ய வேண்டிய காரியம் பாருங்களேன், உபவாசம் பண்ணணும், செபிக்கணும். பயந்தா என்ன லாபம் இல்லை? எப்பவுமே சில பிரச்சனைகளை நம்ம தள்ளி போட அந்த பயம் நம்மளை ஆட்கொண்டு நம்மை ஒரு பெரிய பேஷண்ட்டாக மாற்றோம். நான் கூட சில நேரங்களில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இக்கட்டு வரும்பொழுது இம்மீடியட்டாக கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷத்தில் கிளாரிஃபை பண்ணுவேன். அதுக்கு மேலே 10 நிமிஷம். இது உண்மைதானா, இது ரூமரா, அல்லது இதனால் என்ன பிரச்சனை வரும் என்பதெல்லாம் நான் என் அனுபவத்தில் கற்றுக்கொண்டு தான். சில நேரங்களில் அதை மனதிலே வைத்து புழங்கி நிறைய வியாதிக்கு உட்பட்டிருக்கிறேன். நீங்களும் அப்படி செய்யுங்க. எந்த பிரச்சனைக்கும் ஒரு 5-10 நிமிடங்களிலே தீர்வை பார்க்க விரும்புங்க, நல்ல தீர்வை எடுக்க விரும்புங்க. இவங்க உபவாசித்து ஜெபம் பண்ண பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி அவங்க கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேரமின்மை கருத்தில் கொண்டு, எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் என்ன செய்வதென்னதென்று வேண்டியதென்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். ரொம்ப அழகான ஒரு ஜெபம் அது. கூட சேர்ந்து சொல்வீங்களா? இன்னைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, சேர்ந்து வாசிக்கலாமா? நான் சொல்றது அப்படியே திரும்ப கூட என்ன சொல்லுங்க. என் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கின்றன. யாரெல்லாம் உபவாசம் பண்ணாங்கன்னா அனைவரும், யூதா கோத்திரத்தின் அனைவரும், குழந்தைகளும் பெஞ்சாதிகளும்
குமாரரும் வாலிப பிள்ளைகளும் கூட உபவாசம் இருந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொன்ன, நீங்க பயப்படாதீங்க, யுத்தம் பண்ணுகிறது நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இப்போ நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல. நான் தீர்க்கதரிசியும் இல்லை. நான் தீர்க்கதரிசி என்று மீன் பண்ணுறது என்ன? வேதாகமத்தை நம்புங்க. இதுதான் தீர்க்க தரிசன நூல். நம்முடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை பிரதிபலிக்கிற நூல். தேவனாகிய கர்த்தரை நம்புங்க, நிலைப்படுவீங்க, நிலையாய் வாழ்வீங்க. தீர்க்கதரிசியாகி இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க, சித்தி பெறுவீங்கன்னா எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு அர்த்தம். இதை தொட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க, மனசில் வச்சுட்டு போங்க, வேதாகமத்தை வாசிச்சுட்டு போங்க, வாக்கு தத்தங்களை நினச்சி போங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. சித்தினா இன்னும் நல்ல தமிழ் வார்த்தை சொல்லணும்னா எல்லா நன்மைகளும், எல்லா நலன்களையும் பெற்று, கோடி கோடியா நீங்க பெற்று, நல்ல செல்வ செழிப்போட சீமானா, ஆபிரகாமை போல சீமானா நீங்க வாழ்வீங்க. அதுதான் அவருடைய அர்த்தம். சரி, என்ன நடந்தது? அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, யுத்தம் அணிவகுத்து நில்லுங்க, யுத்த மனுஷரே. ஆனா என்ன செய்யணும்னா பாட்டு பாடணும். அதனாலதான் சொன்னேன், முதல்ல உபவாசிக்கணும், ரெண்டாவது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும், மூணாவது பாட்டு பாடணும். வாசிக்கிட்டோமா? 21ஆம் வசனம். அவர் சொன்னார், ஆயுதம் தரித்தவர்கள் முன்பாக கடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே, கவனிங்க, ஸ்டார்டிங்க, அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின போதே யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவி இருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாப் புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினாலே அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னோட சேர்ந்து பாடுங்க, தேவ கிருபை என்றும் உள்ளது. பாடல் பாட தொடங்கினவுடனே கர்த்தர் கிரியை செய்வார். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சோமண்டலாம் 3 நாள் கொள்ளையிட்டார்கள். கொள்ளையிட்டதை எங்க கொண்டு போனாங்க தெரியுமா? ஆலயத்துக்கு கொண்டு போனாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிடைக்கிற நன்மையில ஒரு பங்கு, முதலாவது பங்கு ஆலயத்துக்கு கொண்டு போங்க. அது ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். இந்த ஜெயம் உங்களால் ஆனதில்லை, இந்த விக்டரி உங்களால் ஆனதில்லை, இந்த அற்புதம் உங்களால் ஆனதில்லை, இந்த வியாதியிலிருந்து விடுதலை உங்களால் ஆனதில்லை, இந்த திருமண வாழ்க்கை உங்களால் ஆனதில்லை, இந்த வேலை வாய்ப்பு உங்களால் ஆனதில்லை, இது கர்த்தரால் ஆனது. அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்க கொடுங்க. அன்புள்ள ஆண்டவரே,
இந்த காலை பொழுதிலே நீர் பேசிய நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்று யோசுபாத்தை போல நின்று கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகள், உபவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள், பாடி துதி செய்கிற பிள்ளைகள், நிற்க பலன் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள். ஏன்னா இழப்புகள் மத்தியிலே நிற்க முடியாது, வியாதிகள் மத்தியிலே நிற்க முடியாது, வறுமையின் மத்தியிலே நிற்க முடியாது, அவமானத்தின் மத்தியிலே நிற்க முடியாது, வேலையின்மை மத்தியிலே நிற்க முடியாது. பல பிரச்சனைகள் போது நாங்கள் நிற்கவே முடியாது. கால்கள் தள்ளாடும், எங்கள் கால்கள் நடை மாறும், திசை மாறும், கீழே இடறி விழும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கொடுத்து, யூதா மனுஷரே தரித்து நில்லுங்கள், யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தரின் யுத்தம். யுத்தம் எனதல்ல, கர்த்தரின் யுத்தம். சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். யுத்தம் எனதல்ல, கர்த்தரின் யுத்தம். சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். ஆண்டவரே, இன்னைக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. நாங்கள் ஆலயத்தில் வந்து சாட்சியா நிற்போம் என்று சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி, நான் சாட்சியா நிற்பேன் ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி நான் சாட்சியா வந்து நிற்பேன். ஏனாலும் எனக்காக யுத்தம் பண்ணினவர் என்னில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் நீர் பெரியவர். என் பிரச்சனைகளுக்கு எல்லாம் பெரியவர் நீர். என் பிரச்சனை எல்லாம் கல் மாதிரி, சின்ன கண்ணுக்கு முன்பாக பார்க்கிற கல் மாதிரி. நீர் மலையை விட பெரிய சிகரம் நீர். இந்த உலகத்தையே வியாபித்து நிற்கிறவர். உமக்கு முன்பாக பிரச்சனைகள் எல்லாம் தூசு, அது ஒன்றுமில்லாத குப்பை. அது அப்படி ஒரு தீர்வை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள் இணைக்கும் நான் தாங்குவேன். இந்த இடத்திற்கு ஏதாவது ஒரு ஸ்டுடியோ ஆண்டவரே நீர் எங்களுக்கு அமைத்து தாங்க ஆண்டவரே. நல்ல மைக் சிஸ்டத்தை, நல்ல ஃபோட்டோகிராஃப் கேமராவை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒரு எடிட்டிங் காரியங்கள் எல்லாம் செய்யும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. God bless you.